ரசிகனை ரசிக்கும் தலைவா அம்மனோட கதைகள் மகாஈஸ்வரரே அம்மனோட கதைகள் பாடே மாரி அம்மனோட கதைகள் பாடே எங்கள் ஈஸ்வரனே துணை வருவாயே இந்த நீர்வளம் நிலவளம் பால்வளம் செழித்தோங்கி பெருக்கப்பட்ட அல்லி மலர்கள் எல்லாம் மலர்ந்து மனவீசி வரக்கூடிய இது என்னுடைய ஆணைகளும் அம்மையாபுரம் ஆனகிரியிலே பேர் வாழ்க்கை பெற்று வரக்கூடிய சிறப்பு செல்வ சீமான்களது மத்தியிலே மாரியம்மன் கோவில் பொங்கல் 2-3 நாட்களாக வெகு சீரும் சிறப்புமாக வில்லு பாட்டோடு நையாண்டி மேளத்தோடு வெகு சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த புதன்கிழமையிலே காலை வேளையிலே இப்போது மாரி அம்மனுடைய திருக்கதை உங்கள் மத்தியிலே பாட இருக்கிறோம். என்ன கதை? மாரி அம்மனுடைய திருக்கதையை பாட இருக்கிறோம். மாட்டு மேலே ரோகி சல்வரத்தினால் இங்க வாங்கி கேட்டதோர் படுகினால் கருபையுடன் வரங்கள் பெற்று மகா காட்டிலே கோட்டை போட்ட என் மாதாவின் காவியோ பாடலோற்றே உலகு தன்னில் ஒன்றாக நின்ற மாதாவே பொருளோ நல்ல சொறி முத்து மலையம்மா வினதி உன்னுடைய பிறவி கதை பாட பேழையமாடியனுடன் நாவில் உரைதாயே நாவில் வரு சரஸ்வதி நல்லவளோ நீதான் நஞ்சுண்டாரனோடு வாதாடி வருவாள் வாதாடி வாதாடி வந்தவளோ நீயே வாயதிலே வந்து போதித்தவளோ நீயே வீரமணன் வீரமகள் கலைமகளோ நீயே விச்சலந்து எப்பொழுதோ ஆளுவதோ நீயே ஆளுவது நீ எல்லோ அம்மை முத்தாரே அடியேன் உன்னுடைய கதை பாடலுற்றே சீரான புகழ் முத்து மாலை மாதாவே செந்தமிழம் ஞான கல்வி தந்தருள் வாய்தாயே பந்தருள் வாயன் தாயே வைரவியோ நீதான் வளையாமலே சேர்ந்து வட்டம் தருவார் அழகாமல் வெள்ளீசை நல்ல கதை பாட அந்த பொங்கு சம்பூ திவதிலே கடல் உவர் கடல் வாங்கு வச்சோ திவதிலேயே ஏகரண்டா கடல் கருப்பு கடல் புதிய வச்சோ திவதிலேயே மூன்றாம் கடல் மோர்கடலா நதியர சன்னதியே கடல் கருப்பு கடல் புதிய வச்சோ திவதிலேயே மூன்றாம் கடல் மோர்கடலா நதியர சன்னதியே நாலாங்கடல் மோர்கடலா மால் பள்ளி செய்யும் ஐந்தாங்க
பெருங்கடல் நெய்க்கடலா நாடிய போர் மேதனத்தே அங்க நல்ல தண்ணீர் அரங்கடல் இத்தனையோ சொல்திருக்கோ இத்தனையோ சொல்திருக்கோ இளம் கடல் பெருங்கடலாய் இத்தனையோ சொல்திருக்கோ இத்தனையோ சொல்திருக்கோ அங்கே இளம் கடல் பெருங்கடலா ஆளி சூழி உலகில் சரி நம்ம உலகத்தை சுற்றிய கடல் தான் இருக்கிறது. ஆமா எங்க மாமா கடல் தான் இருக்காரு. அவர் வீட்டை சுத்தி இருக்காரு. சரி உலகத்தை சுற்றிய கடல் தான் இருக்கிறது. சரி இதுல ஒன்றாவது கடல், மூன்றாவது கடல் மோர்க்கடல், மோர்க்கடல், நான்காவது கடல் பார்க்கடல், பார்க்கடல், ஐந்தாவது கடல் நெய்க்கடல், நெய்க்கடல், ஆறாவது கடல் தான் நல்ல தண்ணீர், ஏழாவது கடல் பெருங்கடல். அப்பா பெரிய கடல். ஏழாவது கடல் பெருங்கடல், பெருங்கடல். சரி அப்ப எல்லாரும் முகம் தெரியணும்ல என்ன தங்கம்? ஏழாவது கடல் பெருங்கடல். பெருங்கடல் அந்த 7 கடலுக்கு அங்க ஒரு நாடு இருக்கிறது. அது என்ன நாடு என்று கேட்டால் என்ன நாடம்மா? அந்த நாகலோகம் அங்கே அனதிலேயே நாகராஜன் ஆண்டு வளரே கல்லி நாகராஜ தேவியரோ ஏ மகிழ்ந்த கோடி வாழ்த்து வார்கள் கொண்டவனோ தேவியரோ புதுகலமை வாழ்ந்து வாரா அப்படி வாழ்ந்து வரும் நாளையிலேயே அந்த நாகலோக பட்டணத்துல யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார்களே? யாரால் யார் யாரெல்லாமா? நாட்டுக்கு பேர் என்ன? நாகலோகப்பட்டணம். நாகலோகப்பட்டணம். சரி நாகமணி ராஜ மன்னன் அவரோட மனைவி நாகக்கண்ணி பெண்கொடியாள். ஓ நாகக்கண்ணி. சரி அப்படியே சுத்தி சுத்தி போமே ரெண்டு சுத்து அப்படியே 2 சுத்தி சுத்தி இப்படி மேல இருக்கு சுத்தி சுத்தி மேலே பந்தல்ல போய் தொட்டு செவந்திபுரம் பாறைக்கு போவோம். கீழ இருந்து ஊந்து ஊந்து மேல போவோம். அன்னைக்கு போனவர்கள் அப்படியே சுத்தி சுத்தி பந்தல்ல போய் விரல் போய் நிக்கி. சரி பந்தலுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு. ஆமாமா ஆமா. அதுல 7வது கடல் பெருங்கடல். பெருங்கடல் 7 கடலுக்கு அங்கே வாழ்ந்து வரக்கூடிய நாகமணி ராஜமன்னன். சரி அவருடைய மனைவி நாகக்கண்ணி பெண்கொடிய. ஆமாமா. அவர்கள் மன்னவரோ அங்க தேவியரோ தேவியரோ மகிழ்ந்த கோடி வாழ்ந்து வரரே மன்னவரோ தேவியரோ தேவியரோ மகிழ்ந்த கோடி வந்து வரா தேவியரோ நாகலோகோ புதுகலமாய் வாழ்ந்து வாழ்ந்து வரும் நாளையிலே நாகமூடி ராஜனுக்கோ நாகக்கண்ணி பெண்கோடிக்கோ நாகலோக பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய சரி நாகமுடி ராஜ மன்னனும் அவருடைய மனைவி நாகக்கண்ணி பெண்கொடியுமாக இருவருமாக நாகலோக பட்டணத்துல மன்னவர் தேவியரும் மகிழ்ந்து கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். கொண்டவனும் தேவியரும் குதூகலமாக வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் நாகமுடி ராஜ மன்னனுக்கும் நாகக்கண்ணி பெண்கொடிக்கும் சரி அதாவது எல்லா செல்வங்களும் இருக்கிறது. ஆமாமா. அங்கே சொத்தால குறைவில்லை, சுகத்தால தச்சையில்லை, ஆடு இருக்கு மாடு இருக்கு, அடுக்கு மத்தை வீடு இருக்கு, சொத்து இருக்கு சுகம் இருக்கு, வாழ்வதற்கு நாடு இருக்கு. இத்தானையோ தானே இத்தானையோ தானே மனக்கவலை தோணுதையா இத்தனையோ தான் இருந்தோ இத்தனையோ தான் இருந்தோ மனக்கவலை தோணுதையா புள்ள இல்ல கவலையது நாகமுடி ராஜனுக்கோ நாகக்கண்ணி பெண்கொடிக்கோ பெருங்கவலை தோணுதையா மைதான் இல்ல கவலையது மனக்கவலை தோணுதையா பார்த்துட்டாள நாகக்கண்ணி என் கணவாஜமனா எனக்கு
எனக்கு வைத்த பிராணநாதா என்னப்பாவோ செய்தோமையா என்னப்பாவோ செய்தோமையா எதனால குழந்தை இல்லை சாலையில நிற்குமாரோ என் கணவராஜமன்னா சாதிக்காய் குமாரோ யாரு செய்த தீவினையோ சாதிக்காயும் காய்க்கலையே சனத்தோட சேரலையே சாதிக்காயும் காய்ப்பதப்போ சாதிக்காயும் காய்ப்பதப்போ சனத்தோட சேர்வதப்போ சாதிக்காய காய்க்கதப்போ சாதிக்காய காய்க்கதப்போ சனத்தோட சேர்வது போயே அதே இல்ல நிற்குமாரோ என் கணவராஜமன்னா காய்க்குமாரோ காய்கலையே எனத்தோட சேரலையே ஏழைக்காயும் காய்ப்பதப்போ ஏழைக்காயும் காய்ப்பதப்போ எனத்தோட சேர்வதப்போ காய காய்க்கதப்போ காய காய்க்கதப்போ சனத்தோட சேர்வது போயே கொல்லையில நிற்குமாரோ என் கணவராஜமன்னா கொல கொலையா காய்க்குமாரோ யாரு செய்த தீவினையோ கொல கொலையா காய்க்கலையே கொலத்தோடு சேரலையே கொலை கொலையா காய்ப்பதப்போ கொலை கொலையா காய்ப்பதப்போ நாவே கொலத்தோடு சேர்வதப்போ கொலையா காய்க்கதப்போ கொலையா காய்க்கதப்போ குலத்தோட சேர்வது போயே அந்த நாலு மரத்தப்பதிலே என் கணவராஜமன்னா நடுமரமோ நானாவே யாரு செய்த தீவினையோ நாலு மர காய்த்திருக்கே நாலு மர காய்த்திருக்கே நான் நடுமரமோ மலடானே காய்த்திருக்கே ஏனாக கண்ணே காத்திருக்கே நடுமரமோ மலடானே என் கணவராஜமன்னா எனக்கு வைத்த பிராணநாதா உச்சத்தில நின்றதொரு முருங்கை மரச்சாமலடி தெருவாதில நின்றதொரு தன்னை மரதான் மலடி வளமதில நின்றதொரு வாழை மரதான் மலடி நந்தன மலடாரே நந்தாரே சாரே வையகத்தில் மலடில்லை மலடானே நந்தன மலடாரே வையகத்தில் மலடில்லையோ என்னை மலடி மலடி என்று மையகத்தார் பேசலாச்சே சரி கல்யாணம் முடிந்து ஆமா 12 வருஷம் முடிஞ்சு போச்சு அப்பா 12 ஆண்டு காலம் முடிந்து போச்சு அதாவது 12 வருஷம் முடிஞ்சு போச்சு சரி அதாவது காலகாலத்துல நமக்கு பிள்ளை வேணும் காலகாலத்துல நமக்கு பிள்ளை இருந்தா தான் நம்ம வயசான பிறகு நம்ம பிள்ளை நம்மளை பார்ப்பான் சரி நமக்கு வயசான பிறகு குழந்தை இருந்ததுன்னு வைக்கி நம்மளும் கம்பு போனவும் பிள்ளையும் கம்பு போகணும் சரி பிள்ளை என்ன செய்யும் நம்மளும் கம்புனும் பிள்ளையும் தவுண்டு வரும் பிள்ளையும் தவிட்டு வரும் அதனால தான் அந்த காலத்துல பெரியவர்கள் சொன்னாங்க என்னமா சொன்னாங்க ஆடி 15 ஆன வால் கண்ட கரும்பு சரி அரை 4 பெற்ற புதல் வரும் ஆமா புரட்டாசி 15 நட்ட நடுகையும் தான் களஞ்சேரும் சரி மற்றதெல்லாம் ஊருக்கு மேக்க குளஞ்சேரும் ஆமா ஊருக்கு தெக்க கொண்டு சேரும் ஆடி 15க்குள்ள யானை வால் நீளத்துல கரும்பு இருக்கணுமா சரி சரி இருந்தா தான் தை மாசம் பொங்கலுக்கு கரும்பு வெட்டலாம் ஓ யானை வாலின்றதுல கரும்பு இருக்கணும் அரை 4 பெற்ற புதல் வரும் சரி காலகாலத்துல நமக்கு ஒரு பிள்ளை இருக்கணும் ஆமா காலகாலத்துல ஒரு நல்ல பிள்ளையா இருக்கணும் அதாவது நம்ம கல்யாணம் முடிச்ச உடனே ஒரு வருஷம் 2 வருஷத்துல பிள்ளை இருக்கணும் சரி அதான் அரை 4 பெற்ற புதல் வரும் ஆமாமா புரட்டாசி 15 நடுக நட்டுறணும் சரி புரட்டாசி 15 நடுவ நட்டுறணும் அப்பதான் மாசியில மழைக்கு முன்ன நம்ம அறுக்க முடியும் சரி அப்படி இல்லைன்னா மேல குளம் தான் சேரும் பிந்தி நட்டோம்னு வைங்க களம் சேராது மேல குளம் தான் சேரும் ஓ குளம் தான் சேரும் மேலை இசை கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்திற்கு வருமாறு விழா கமிட்டியார் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள்
நையாண்டி வேலை இசை கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்திற்கு வருமாறு விழா கமிட்டியார் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். ஹலோ ஹலோ. அப்போது நாக கன்னி பண்கொடியார்கள் நாகமுடி ராஜமன்னனிடத்திலே சொல்லுகின்றார். என்னம்மா சொல்லுகின்றார்? என் நாதா என் கணவா ராஜமன்னா. என் கணவா ராஜமன்னா. ராஜமன்னா பிள்ளை இல்லா வாசலில பெரியோர்கள் மிதிக்க மாட்டார். ஆமாம்மா. மைந்தன் இல்ல வாசலில மறையோர்கள் மிதிக்க மாட்டார். சரி. நமக்கு ஒரு பிள்ளை இருந்தா பிள்ளைய வீட்டுல தேடுவேன். ஆமா. அது கோயில்ல வந்து இப்படி உட்கார்ந்துருக்குமா, கார் வாங்கி விளையாடுமா பிள்ளை. சரி. சைக்கிள் வாங்கி விளையாடுமா பிள்ளை. விளையாடுமே. இல்ல ஒரு கப்பலை வாங்கி விளையாடுமே. ஆமா என்று நாகக்கன்னி பெண்கொடியானவள் சரி நாகமுடி ராஜ மன்னனிடத்திலே அழுது புலம்புகிறாள். ஆமா. அதான் விவேக சிந்தாமணியில ஒரு வசனம் சொன்னாங்க. என்னம்மா வசனம்? வம்புவாள் விழுவாள் பொய்யே. சரி. மேல் விழுந்த அழுவாள் பொய்யே. ஆமா. எச்சில் தான்பூலம் தின்பாள் பொய்யே. சரி. உன்னோடு சாவேன் என்பாள் பொய்யே. ஆமா. அந்த அன்பிலும் கொடிய கண்ணால் 1000 சிந்தையாளை சரி நம்பிய வேறெல்லாம். சரி சரி ஒன்னும் அவசரம் இல்ல. பையா பாருங்க காற்றையும் நம்பலாம். சரி. ஆலகால விஷத்தையும் நம்பலாம். ஆமா நம்பலாம். கொல்லு வேங்கை புலியையும் நம்பலாம். புலியையும் நம்பலாம். அதாவது கள்ளர் வேடர் மற்றவரையும் நம்பலாம். சரி. காலனார் வீடு தூதரையும் நம்பலாம். ஆமா. சேலை கட்டிய மாதரை நம்பினால் தெருவி நின்று தேங்கி தவிப்பனரே. சரி. அந்த மாதிரி பெண்களை நம்பாத. ஆமா நம்ப கூடாது. காற்றையும் ஆற்றை கூட நம்பி உள்ள இறங்கி போயிடலாமா, ஒண்ணும் பண்ணாது. சரி. காற்று கூட நம்மள ஒண்ணும் பண்ணாது. ஆற்றையும் பாரு, காற்றையும் நம்பலாம். ஆமா. ஆலகால விஷத்தையும் நம்பலாம். விஷத்தை சாப்பிட்டா கூட நமக்கு ஒண்ணும் பண்ணாது. கொல்ல வேங்கை புலியையும் நம்மள கொல்ல வர புலி மாதிரி வரும். அந்த புலிய கூட நம்ம நம்பிடலாம். நம்மள பக்கத்துல போனோடனே ஒண்ணும் பண்ணாது. சரி. கள்ளர் வேடர் மற்றவரையும் நம்பலாம். கள்ளனை கூட நம்பிடலாம். காலனார் வீடு தூதனையும் நம்பலாம். சரி. சேலை கட்டிய மாதரை நம்பினால் தெருவில் நின்று தேங்கிய தவிப்பனரே. சரி. உண்மைதானே? ஆமா உண்மைதாம்மா. உண்மைதானம்மா. உண்மைதாமா. வம்புவாள் விழுவாள் பொய்யே. மேல் விழுந்த அழுவாள் பொய்யே. சரி. எச்சிர் தன்புலம் தின்பாள் பொய்யே. ஆமா. உன்னோடு சாவே நண்பாள் பொய்யே. சரி. அந்த அன்பிலும் கொடிய கண்ணால் 1000 சிந்தையாளை ஆமா நம்பிய பேரெல்லாம் 1000 கடையவராவாரே. நாயை விட கடையவராகாரே. வம்புவாள் விழுவாள். சரி. மாப்பிள்ளை கிட்ட சொல்லுவா, அங்க பாருங்க. ஆமா. நீங்க செத்த அன்னைக்கு நானும் செத்துருவேன். நீங்க சாவறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்ன நான் செத்துருவேன்பா. ஆமா அப்படி சொல்லுவா. அப்படிப்பட்ட பெண்களை நம்பாத. சரி. வம்புவாள் விழுவாள் பொய்யே. மேல் விழுந்த அழுவாள் பொய்யே. ஆமா. நீங்க செத்த மறு நிமிஷமே நான் செத்துருவேன்பா. சரி. உங்க உயிர் பிரிந்த கணமே என் உயிர் பிரியும்பா. எச்சிர் தன்புலம் தென்பாள் பொய்யே. மாப்பிள்ள வாய்க்கில் அடக்க வெத்திலே வாங்கி சாப்பிட்டுக்கிடுவா. சரி. உன்னோடு சாவே நண்பாள் பொய்யே. இதெல்லாம் நம்ப கூடாது. ஆமா நம்ப கூடாதம்மா. நம்ப கூடாது. அன்பிலும் கொடிய கண்ணால் 1000 சிந்தையாரை. சரி. அப்பேற்பட்ட பெண்களை நம்பின பேர்களெல்லாம் நாயனும் கடையவராவாரே. ஆமா. எப்பேற்பட்ட பழமொழி அந்த காலம் சொல்லி வச்சிருக்காங்க. சிறப்பான பழமொழி சொல்லியிருக்காங்கம்மா. அப்போது நாக கன்னி பெண்கொடியானவள் நாகமுடி ராஜமன்னனிடத்திலே சொல்கிறார். என்னம்மா சொல்லுகிறார்? என் நாதா என் கணவா ராஜமன்னா. என் கணவா ராஜமன்னா. நாம யாருக்கு என்ன தீங்குநாதா செய்து விட்டோம். ஒருத்தருக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லையே பெண்கொடியே. ஐயா பறவை அது சடை தூதானா. என் கணவா ராஜமன்னா. மரக்கிளையில் காலாரும் கோழி அது சடை தூதானா. குப்பையில காலாரும் மாடதுதா சடை தூதானா. மந்தையில காலாரோ பாவி மகள் சடைத்தேனாரா. பாவி மகள் சடைத்தேனா. கிணறோ தஞ்சோமன்பா. பாவி மகள் சடைத்தேனானா. ஏ நாககன்னி சடைத்தேனானா. பாகிணரோ தஞ்சோமன்பா. ஏ நாதா என் கணவா ராஜமன்னா. நாம யாருக்கு என்ன தீங்குநாதா செய்து விட்டோம். சரி. நமக்கு பின்னாலே இந்த நாகலோக பட்டணத்தை ஆண்டு வருவதற்கு ஒரு பிள்ளை செல்வம் இல்லை. ஒரே ஒரு குழந்தை செல்வம் இல்லையே என்று நாகக்கன்னி பெண்கொடியானவள் நாகமுடி ராஜமன்னனிடத்திலே சொல்கிறார். சரி. ஏ ராணி இறங்கி நம்மளுக்கு கொஞ்சம் இந்த பூவை இவங்களுக்கு அந்த அக்கா தலையில பூ இல்லாத ஆட்களுக்கு சரி எல்லாரும் வைக்கணும். பூ இல்லையா? அம்பாள் கோயில்ல பூ கிடைக்குதுன்னு எவ்வளவு பெரிய புண்ணியம்.
அப்போ நாகக்கன்னி பெண்கொடியானவள் நாகமுடி ராஜமன்னனிடத்திலே சொல்ல என்னம்மா சொல்லுகிறாள்? நாகமுடி ராஜமன்னன் சொன்னார், எம்மாய பெண்ணே நாகக்கன்னி, என்னடா நான் எட்டாத கோயிலுக்கு ஏடி பண்ணே நாகக்கன்னி, நம்ம அணி வைத்து மாலை சாத்தி நம்ம பார்க்காத கோயிலுக்கு நம்ம பால் பழங்கள் அனுப்பி வைத்தோம். எம்மாய நாகக்கன்னி, எட்டாத கோயிலுக்கு ஏணி வைத்து மாலை சாத்தி பார்க்காத கோயிலுக்கு பால் பழங்கள் எல்லாம் அனுப்பி வைத்தோமே. நான் போகாத கோவிலும் அல்ல, பார்க்காத புண்ணிய ஸ்தலங்களும் அல்ல, குளிக்காத குளமும் அல்ல, கும்பிடாத சுவாமியும் அல்ல, கல்லை கண்ட இடங்கள் எல்லாம் கடவுள் என்று கைதொழுதேனே. சரி, பகவான் என்னை கண் விழித்து பார்த்தாரா? இன்னும் பகவான் கண் விழித்து பார்க்கவில்லையே நாகக்கண்ணி. எம்மாய பெண்ணே நாகக்கன்னி, என்ன நாதா பிள்ளை இல்ல பிள்ளை இல்லன்னு சொல்லி எந்த நேரமும் ஒரே அழகதானே. எதுக்குமா ஒரே அழுத கண்ணு சிந்தையுமா இருக்க? புள்ள வேணுமா? எனக்கு புள்ள வேணும் நாதா. இல்ல உரல் வேணுமா? எனக்கு உரல் பிள்ளைதான் வேணும். அதான் கேட்டேன். அது அழகான பிள்ளை வேணும். யாருக்கே எங்க செட்ல ஒரு தானே அனுப்பியிருக்கேன், 2 உரல தூக்க போயிருக்காங்க. சரி, ஒரு பையன் அந்த உரல் ஆத்துல போடுங்கம்மா. உரல தூக்குனாதான் பெண்ணுன்னு சொன்னாங்கப்பா. அதான் உரல தூக்க போயிருக்காரு. ஒரு ஆட்டு உரல் ஒண்ணு, ஒரு குத்து உரல தூக்க போ சொல்லி இருக்கு, வீட்டுக்கு தேவைப்படுது. சரி, நம்ம அது பழங்காலத்து பொருள் இல்ல, அதை வச்சு வைக்கணும் வீட்டுல, அதுக்காக. சரி, அதனால என்ன எம்மாய பெண்ணே நாகக்கன்னி, என்ன நாதா நீ பிள்ளை இல்லை என்று சொல்லி கவலை வேண்டாம். சரி, பிள்ளை இல்லைன்னு சொல்லி கவலை வேண்டாம். பிள்ளை இல்லாமல் யாரும் கிடையாது, பல்லடுங்கிற பட்டம் யாருக்கும் கிடையாது. ஏதோ ஒரு சின்ன குறைகள் இருக்கலாம். சரி, அதையும் நாம ஆலயத்தை நல்ல வழிபட்டோம்னு சொன்னா கண்டிப்பா அது நமக்கு நல்ல காரியங்கள் சீக்கிரமா நடக்கும். கண்டிப்பா நடக்கும். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார்னா. சரி, கடவுளை நம்பினோர் கைவிடப்படாது என்றார். தெய்வத்தை கும்பிடுங்க, எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் சரி, தெய்வத்தினுடைய பாதா மாரியம்பாள் பாதத்தை பாதார வந்தத்தை பத்தி பிடிச்சுக்கிடுங்க. சரி, பத்தி பிடிக்கும் போது கண்டிப்பா நமக்கு கருணை காட்டும். கண்டிப்பா கிடைக்கும் குழந்தை. நம்ம ரொம்ப சங்கடப்பட்ட நேரத்துலதான் சரி தெய்வம் நமக்கு கை கொடுக்கும். ஆமாமா, அது வரைக்கும் நம்ம என்ன சாமிக்கு என்னத்தை செஞ்சு என்ன செய்ய அப்படின்னு நம்ம மனசு நோகவே கூடாது. சரி, என்ன செய்யக்கூடாது? மனசு நோவே கூடாது, நோகவே கூடாது. இன்றைக்கு இந்த இடத்துல நம்ம இப்படி இருந்து வில்லு பாடுதோம்னு சொன்னா சரி, அந்த அம்பாளை கொண்டுதான் இன்னைக்கு இந்த மாதிரி இந்த அளவுல நாம இருந்து வில்லு பாடிக்கிட்டு இருக்கோம். சிறப்பு. தெய்வத்தை நல்லா கும்பிடத்தான். சரி, அந்த அம்பாள் மாரியம்பாள் போன வருஷம் கூட நான் வீடு கட்டணும்னு நினைக்கல. ஆமா, நம்ம அம்பாள் மாரியம்பாளுடைய அருளால சரி இன்னைக்கு 25 லட்சத்துக்கு நம்ம வீடு கட்டி இருக்கோம். சிறப்பு. 25 லட்சத்துக்கு பெரிய கோட்டையே நம்மளால என்ற அளவுக்கு ஒரு வீட்டை கட்டி இருக்கோம். சரி, நகைகள் கொஞ்சம் வாங்கி இருக்கோம். ஆமா, நம்ம கையில எதுவும் இல்ல, நம்ம நினைக்கல நடக்கு. சரி, அப்ப தெய்வத்தை நல்லா கும்பிட போய் தானே. ஆமா, தெய்வத்தோட கரங்களை பற்றி பிடிக்க போய் தானே. கண்டிப்பா கடவுள் நமக்கு கை கொடுப்பார். எல்லாரும் அதுதான். ஆமா, எல்லாரும் நல்ல தெய்வத்தை கும்பிட்டால் போதும், நம்ம நினைச்ச காரியம் கண்டிப்பா நடக்கும். சிறப்பு. நல்ல காரியத்துக்கு முயற்சி செய்யணும், தீய காரியத்துக்கு முயற்சியும் செய்யக்கூடாது, பயிற்சியும் செய்யக்கூடாது. ஏ மாரியம்மா, என் பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கா, சரி, அவளுக்கு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கணும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும். சரி, பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கா, படிச்சு முடிச்சுட்டு அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், அவளுக்கு ஒரு நல்ல மாலை கிடைக்கணும் அப்படின்னு சாமி கிட்ட எது கேட்டாலும் கிடைக்கும். சரி, அம்பாள் கிட்ட எது கேட்டாலும் கிடைக்கும். எல்லாம் ஒவ்வொரு மனதும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோரிக்கை வச்சிருப்பாங்க. கண்டிப்பா அது சக்சஸ் ஆகிரும். சாமியை நல்லா கும்பிட்டோம்னு வைங்க, கண்டிப்பா அம்பாள் மாரியம்மாள் எல்லா மக்களுக்கும் எல்லா காரியத்தையும் நல்ல காரியத்தை நிறைவேற்றுவாங்க. சரி, தீய காரியத்துக்கு மனுஷன் முயற்சி செய்யக்கூடாது. தீய காரியத்துக்கு முயற்சி செய்தால் அந்த தீவனை அவரே அழித்து விடும், எரித்து விடும், சுட்டரித்து விடும். சுட்டரிக்கு வெயில போன மாதிரி சுட்டரித்து விடும். சரி, அப்போ நாகக்கன்னியானவள் சொல்கிறாள், என்னமா சொல்லுகிறாள்? என் நாதாகன் கணவா ராஜமன்னா, நாம யாருக்கு என்ன தீங்குனாதா செய்து விட்டோம். சரி, அதாவது ஒரு பறவை கூட சடைச்சதுன்னு சொன்னா, ஆமா, ஒரு மரத்துல கிழக்கு கிளை போய் இருந்து, சரி, அது நேரத்தை கவலையை போய்க்கிறோம். சரி, மாடதும் சடைத்துதானால் மந்தையிலே காலாரும், கோழி அறவே சடைத்துதானால் குப்பையை போய் 2 கிண்டு கிண்டி அது நேரத்தை போய்க்கும். சரி, பாம்பதுவும் சடைத்துதானால் புற்றுக்குள்ள காலாரும், ஆமா, புற்றுக்குள்ள போய் இது நேரத்தை போய்க்கிறோம். சரி, நான் பாவி மகள் சடைத்தேனால் பாங்கிணரோ தஞ்சமன்கிறாள் நாகக்கன்னி. சரி, அப்போ நாகமுடி ராஜமன்னன் சொல்றாரு, என்னமா சொல்லுகிற அம்மாய நாகக்கன்னி, என்னநாதா பிள்ளை இல்லைன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்க வேண்டாம். சரி, நான் காண வனத்திலே சென்று அந்த சிவபெருமாளை வேண்டி நான் சிவ தபங்கள் செய்து விட்டு வருகிறேன், அரணாரை வேண்டி நானோ அருதவசு செய்து விட்டு வருகிறேன். நாதா சீக்கிரமா போய் பிள்ளவரை வாங்கிட்டு வாங்க. வந்தா பிள்ளவரை
வரத்தோட வாங்கினாதா நல்ல பிள்ளையா வாங்கிட்டு வாங்க. நல்ல அழகு பிள்ளையா கிளி மாதிரி வாங்கிட்டு வாங்க. நல்ல சைஸா இருக்கணும். சரி. சூட்கேஸ் மாதிரி பெட்டி இடங்க இருக்கணும். சூட்கேஸ் மாதிரி இருந்தா போதுமா, இந்த கேன் பேக் மாதிரி இருந்தா போதுமா? ஏமா இந்த கேன்பு கிடங்க தான் போதும். ஏ பேக் 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 மாதிரி இருந்தா போதும். ஏற்கனவே பாம்பேக்கு வெளிப்பாட போகும்போது ஒண்ணு சூட்கேஸ் மாதிரி இருக்குன்னு சீட்டுக்கு கீழே போட்டுக்கிட்டோம். சரி. ஆமா. ஏன்னா நீங்க அதுக்கு டிக்கெட் எடுக்கல. ஆமா. அது சூட்கேஸ் மாதிரி இருக்கு, உள்ளதுக்கு போட்டாச்சு. சரி. அதனால என்னம்மா? அம்மாய பெண்ணே நாகக்கல் நீ சொல்லுங்கள் நாதா. சிவனை வேண்டி சிவதமங்கள் செய்து விட்டு வருகிறேன் அம்மா. ஆமாம்மா. அரணாரை வேண்டினார் தவசு செய்து விட்டு வருகிறேன் அம்மா. சரி. என்று பட்டு பட்டாடைகளை கழட்டி வைத்தார் நாகபடி ராஜமன்னன். ஆமா. அவன் காவியோடை தானே கழுத்த உத்தராஜோ தானே வட்டையாது தானே போட்டல்லவோ புறப்பட்டாரே நாகராஜன் மன்னனாகிய நாகபடி ராஜமன்னன். சரி. காவி உடை தரித்தார், கழுத்திலே ருத்ராட்ச மாலை அணிந்தார், அரசு கோலத்தை விட்டு ஆண்டி கோலம் கொண்டார். என்ன கோலம்? ஆண்டி கோலம் கொண்டார். அதுதான் தவ கோலம். சரி. நேத்து வல்லரக்க இருந்தானே தவக்கோலம். அதே மாதிரிதான். சரி. காய் வெட்டிய கட்டணுமானா ஆமா. எவ்வளவு நல்ல செய்து வர பகவானைத்தான் வேண்டி எல்லோ அப்படியே பகவானைத்தான் வேண்டி எல்லோ பாரதவம் செய்து வராரே. அங்கே காற்றடித்து மணல் பரப்பி காரன் செடி மேல் படரே பள்ளி எல்லாம் பாசி பச்சை ரோமாமெல்லாம் செடிகள் வேணே கால்மாட்டில் முளைத்த மாறோ நாகமுடி ராஜனுக்கோ தலைமாட்டில் பூச்சோரியே தலைமாட்டில் முளைத்த மாறோ கால்மாட்டில் பூச்சோரியே பல நாளாய் பலவரிடோ பல நாளாய் பலவரிடோ 12 ஒரு வரிடோ பல நாளா பலவரிடோ பல நாளா பலவரிடோ 12 ஒரு வரிடோ. ஹே நாகபடி ராஜமன்னன் காரமனத்திலே வந்து இருந்து சரி 12 ஆண்டு காலம் பாரதவம் செய்துகிட்டு இருக்காரு. ஆமாமா. என்ன செய்தாரு? 12 வருஷம் தவம் பண்ணுதாரு. சரி. உண்ணாமல் உறங்காமல் ஒருவா அமுது சாப்பிடாமல் மறந்து பெற்ற தாயை மறந்து கட்டிய மனைவியை மறந்து உண்ணு உணவை மறந்து உறக்கத்தை மறந்து இருப்பிடம் மறந்து காற்றிலும் மழையிலும் வெயிலிலும் பனியிலும் கடும் குளிரிலும் தவமே பெரிதென்று தவம் இருக்கிறாரே நாகமுடி ராஜமன்னன். அரகரா சம்போ மகாதேவா மகாதேவா மகாதேவா. சரி. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய நமோமன்றி சிந்தித்து இருப்பதற்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே. சரி. என்று தவம் செய்துகிட்டு இருக்கார். ஆமா. அப்படி நாகராஜன் செய்யக்கூடிய தவத்தினால் சரி அசையாத கைலை மலையே கிடுகிடவென்று அசைந்து கொண்டிருக்கிறது. சரி. என்னாகுதுமா? அசையாத கையிலே மலையே கிடுகிடுவென்று அசைந்து கொண்டிருக்கிறது. கிட்டு கிட்டு கிட்டுவென்று அதறுகிறது. அப்போ பகவான் சொல்றார், பார்வதி என்னன்னா நேற்று இரவுலன்னா வல்லரக்கம்மன் ஒரு கொடி அரக்க என்ன வேண்டி தவம் செய்துகிட்டு இருந்தான். சரி. அவன் செய்த தவத்தினால கைலை மலை அசைந்தது. ஆமாமா. இன்றைக்கு யாரோ ஒருத்தங்க நம்மளை வெட்டி தவம் செய்துகிட்டு இருக்காங்க. சரி. யாருன்னு தெரியல. ஆமா ஐயா. அதாவது நம்ம என்ன செய்வது பார்வதி? நாதா கூப்பிட்டு ஒரு வரத்தை கொடுத்துருங்க. நல்லவனா கெட்டவனான்னு தெரியாதே. சரி, அது பின்னால பாத்துக்கலாம். வரத்தை கொடுக்கிறது நம்ம கடமை தானே. நீங்க வரத்தை கொடுங்க. அதாவது நல்லவனும் போய் சாமி கிட்ட வரத்தை கேட்பான், கடவுளே எனக்கு சொத்து வேணும் சுகம் வேணும், சரி 5-6 வீடு வேணும்னு கேட்பான், அவனுக்கு வரத்தை கொடுப்பாரு. 5-6 வீடு வேணும், மனைவி எத்தனை வேணும்? ஒன்னே ஒண்ணு வேணும் வேணும்னு கேட்பான், அவனுக்கு வரத்தை கொடுத்துருவாரு. பின்னால போறவன் ஒருத்தன் கேட்பான், என்னமா கேட்பான்? ஏ மாரியம்மா என்ன ஒரு இடத்துல உண்டியல உடைக்க போறேன். சரி. உண்டியல உடைச்சு எனக்கு இந்த காசு எனக்குன்னு வைக்கி, உனக்கு 101 தேங்காய் விடல போடுதேம்மா. சரி. அவனுக்கு கருணை காட்டுவார். ஆமாமா, அவனுக்கு வரத்தை கொடுப்பாரு. அவன் அங்க உண்டியல உடைக்கும் போது அம்மா மணி அடிச்சிருவா. டை 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 ஊரு கூடிரும். பிடிச்சு தூணுல கட்டல. சரி, தூண்ல கட்டியாச்சாவும். ஆமா. அப்போது பகவான் சொல்லுகிறார், என்னமா சொல்லுகிறார்? அப்போ ஞான திருஷ்டியினால் பூலோகத்தை உற்று நோக்கி பார்க்கிறார். சரி. என்ன செய்தாரு? யானை கண்ணால் உற்று நோக்கி பார்க்கிறார். பார்க்கும் போது நாகராஜன் நாகக்கனி செய்யக்கூடிய தவத்தை அறிந்தார், புரிந்தார், தெரிந்து கொண்டார். என்ன செய்தாரு?
தவத்தை அறிந்தார் புரிந்தார் தெரிந்து கொண்டார். பெண்ணை பார்வதி என்னனாதா பூலோகத்துல என்ன நாகலோக பட்டணம் என்ன நகரை ஆண்டு வரக்கூடிய சரி நாகமுடி ராஜா மன்னனும் நாகக்கன்னி பெண்கொடியுமாக ஆமாமா ஒரு கணவனும் ஒரு மனைவியும். சரி ஒரே ஒரு கணவன் ஒரே ஒரு மனைவியும். அதுக்காக ஒரு கணவன் 2 மனைவி கிடையாது. சரி 6 கணவன் ஒரு மனைவி கிடையாது. 6 7 அது அப்படிதான் நம்ம சொல்ல முடியாது. ஆமாமா ஒரு கணவன் ஒரு மனைவி நல்லவங்க. சரி நல்லவங்க நல்ல குடும்பம். ஒருவனுக்கு ஒருத்திக்கு எடுத்துக்காட்டு ஒருத்திக்கு ஒருவன் என்பதை எடுத்துக்காட்டு அவங்க தான். சரி நம்மளை வேண்டி 12 ஆண்டு காலம் பாரத்தவம் செய்யறாங்க இல்லையா? அவங்களை கூப்பிட்டு வரத்த கொடுங்க என்ன பார்வதி. ஆமா அப்ப பகவான் பார்த்தார். என்னமா செய்கிறார்? பெண்ணை பார்வதி என்ன நாதா நாகக்கல்லி நாகராஜனுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க வேண்டுமானார் வேண்டுமேயானால் நாட்டு கணக்கும் நாராயணர் தன் கணக்கும் என் கணக்கும் முன் கணக்கும் எம்பெருமாள் திருக்கணக்கும் நம்ம எல்லோருடைய கணக்கும் கைலாசத்துல ஒரு ஆள் கையில வச்சிருக்கிறார் தெரியுமா? ஆமா அவர்தான் சித்திரகுப்த நயினார். ஓ சித்திரபுத்திர நயினார். ஆமா நம்ம நயினாரு நம்ம நயினார்ட்ட கேட்டுருவோம். ஐயா சித்திரபுத்திர நயினாரே சொல்லுங்கள் பகவானே. நாகலோக பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய நாகக்கல்லி நாகராஜனுடைய கேட்டை எடுத்து பாருங்க. எதற்காக பகவானே? அவங்களுக்கு பிறவியில பிள்ளை இருக்குமா இல்ல பிள்ளையே இருக்காதா அப்படிங்கறத பார்க்கணும். அங்க சித்திரபுத்திர நயினார் பார்த்தாரு. பார்க்கும் போது கேட்டை எடுத்து புரட்டி பார்த்தாரு. சரி அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் சரி பகவானே பரம்பொருளை ஆண்டவராகி சிவபெருமானே சிவபெருமானே எங்கள் சாட்சாதி பகவானே சங்கரனே சொல்லை கேளோ பிறவி அனதிலே நாகமுடி ராஜனுக்கோ நாகக்கன்னி பெண்கொடிக்கோ ஆசைக்கோ பிள்ளை இல்லையே ஆஸ்திக்கோ பிள்ளை இல்லையே பகவானே பரம்பொருளை ஆண்டவராகிய சிவபெருமானே இப்பிறவியில நாகக்கல்லி நாகராஜனுக்கு பிள்ளையே இல்ல. சரி சாமி உங்க வாயால அப்படி சொல்லிட்டு இல்ல சித்திரபுத்திர நயினாரே ஒரு நல்ல வார்த்தை சொல்லக்கூடாதா நயினாரே? ஆசைக்கு ஒரு பெண் குழந்தையும் இல்லை ஆசைக்கு ஒரு ஆண் குழந்தையும் இல்லை. என்ன பெண் குழந்தை ஆசை குழந்தை. ஆமா அதாவது ஒரு 10 20 25 வயசு வரை பிள்ளை நம்ம வீட்டுல வளர்ப்போம். கேட்ட சேலையை வாங்கி கொடுப்போம். கேட்ட நகையை வாங்கி கொடுப்போம். நல்லா படிக்க வைப்போம் வேலையை வாங்கி கொடுப்போம். அப்புறம் ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். அது வந்தா போனாதான் நமக்கு ஆசை. அது ஆசை குழந்தை. ஆஸ்தி என்றால் என்ன? அவர்கள் சொத்து பத்து நலபுலன்களை ஆள்வதற்கு அடக்கி ஆள்வதற்கு அந்த வீட்டை ஆள்வதற்கு ஒரு ஆண் குழந்தையும் இல்லை. சரி வீட்டை ஆளணும்ல சண்டை போட்டு வீட்டை ஆளணும் நாட்டையும் ஆளணும்ல. அரை அடி இடத்துக்கு ஹைகோர்ட்ல போய் நிப்பானே. சாட்சி சொல்லதுக்கு யாரு போனோம்? நம்ம ஐயா சொடல குதிரையோட போய் அங்க நிப்பாரு. சரி அதுக்கு ஒரு ஆண் குழந்தையும் இல்லை. ஆமா என்று சித்திரபுத்திர நயினார் சொல்லுகிறார். சரி இதை அறிந்த பார்வதியால் சொல்றா பகவானே என்னம்மா அப்படி நீங்கள் நாகக்கன்னி நாகராஜனுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்காவிட்டால் அந்த நாகக்கன்னி வயிற்றில நான் பார்வதி போய் பிள்ளையாக பிறப்பேன் என்றாள். சரி அடி பெண்ணே பார்வதி என்னடா உனக்கு ஆசை வந்து விட்டதம்மா? சரி உனக்கு ஆசை வந்து அம்மா பிடித்துதானால் அழிவு வந்து சேரங்கதோ ஆசை வந்து பிடித்துதானால் அழிவு வந்து சேரங்கதோ என்ன ஒரு பிறவி வல்லே இருக்குது பார்வதியே என்று சொல்லி பகவானோ பார்வதியால் கிடமதிலே பகவானும் எடுத்துரைப்பாய் ஈஸ்வரியால் கிடமதிலே ஈஸ்வரனார் எடுத்துரைப்பாய். பார்வதி நாகக்கன்னி நாகராஜனுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்தா தான் முடியும்னு ஒத்த காலில் நிக்கிறியம்மா. சரி உனக்கு நான் இன்னொரு பிறவியை கொடுத்துட்டேன். நாதா எனக்கு ஒரு பிறவி இருக்குன்னு சொல்லிட்டீங்களே எத்தனை பிறவி நாதா நான் எடுக்கிறது? அதாவது நாகக்கன்னி நாகராஜனுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுக்க கூடாதான்னு தான் கேட்டேன். சரி ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன். இதுக்காக கோபத்துல உனக்கு இன்னொரு பிறவியை கொடுத்துட்டேன்னு சொல்றீங்களே. ஆமா இத்தனை பிறவி போதாதா? சரி இனிமே நான் இந்த பார்வதி யாருடைய வயிற்றுல போய் பிள்ளையாய் பிறக்க வேண்டி இருக்கிறது சுவாமி? ஆமா முன்னவரி காலத்தில் தாரிகாபட்டணத்தை ஆண்டு வந்த வரக்கூடிய தர்க்கராஜன் தாரிகாதேவி குழந்தை இல்லாமல் கணவனும் மனைவியுமாக ஒரே கணவனும் ஒரே மனைவியுமாக 12 ஆண்டு காலம் பாரத்தவம் செய்தாங்க. சரி
என்ன செய்தாங்க? 12 ஆண்டு காலம் பாரத்தவம் செய்தார்கள். அவங்க செய்த தவத்தினால அவங்க வீட்டுல போய் என்ன பிள்ளையா பிறக்க வச்சிங்க. ஆமா, பார்வதி போய் பிள்ளையா பிறந்த. பார்வதி போய் தார்காதேவிக்கு குழந்தையா பிறந்தேன். சரி. அது மட்டுமல்ல, ஆமா, முன்னொரு காலத்தில் மங்கைப்பதியில, சரி, மங்கைப்பதி, முட்டப்பதி, துவரம்பதி, அரசம்பதி, ஐயாபதி, தோப்புப்பதி, அன்புப்பதி, பொறுமைபதி, சோலைப்பதி, சரி, அடுத்து என்ன பதிமா அரசம்பதி என்று சொல்லக்கூடிய 9 பதியில, ஆமா, 9 பதியில ஒரு பதி மங்கைப்பதி. சரி, எங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல. ஆமா, அந்த மங்கைப்பதியில மீன் பிடிக்கக்கூடிய மீன்பர்கள் வங்கிஷத்தில் உதித்த, சரி, அதியரசனும் அருணவல்லியும் நம்மளை வேண்டி ஆண்டு காலம் தவம் செய்தாங்க. ஆமா, 12 ஆண்டு காலம் தவம் இருந்தார்கள். அவங்க செய்த தவத்தினால அருணவல்லி வயிற்றுல போய் என்ன பிள்ளைய பறக்க வச்சிங்க. சரி. எத்தனை பறவை எடுத்திருக்கிற நான் பட்ட பாடு இருக்கே. ஆமா, பெரிய பாடு. பிள்ளையாக பறந்து வளர்ந்து 12 வயசுல, சரி, பகவான் என்ன தாலி கட்ட வரும்போது அவர் வந்த வருத்த பாத்தீங்களோ? அவர் வந்த வருத்த பாத்தீங்க, அதுக்கு மேல இருக்கும். வித்தே அடிக்காரு. சரி. நான் தான் கடலுக்குள்ள மீனை பிடிச்சிட்டேன்னு சொல்லி, பிறகு எங்க அப்பா அதிரசன் என் கடவர் சிவபெருமானுக்கு மனம் முடித்தார். இனிமே நான் எங்க போய் பிள்ளையாக பிறக்க வேண்டி இருக்கிறது. சரி. பார்வதி நாகலோக பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய, சரி, நாகக்கல்லி நாகராஜன் தம்பதிகளுக்கு, ஆமாமா, நீ 8 சொர்வங்களாக, சரி, அட்டகாளி 8 பேரிலே, ஆமா, நீ மாறி அம்மனாய் நீ போய் பிறக்க கிடவது போ. சரி. என்ன ஆகுது? மாறி அம்மனா பிறக்க கூட போ. ஆனா அவ்வளவு சீக்கிரமா பிரவேசிக்க மாட்டேன். சரி. அதுக்கும் உங்க அண்ணனாகிய கண்ணன் நாராயணமூர்த்தி வர வேண்டும். ஆமா, பார்க்கடல் வாசகன் பரந்தாமன் வந்தால்தான் முடியும் என்று பகவான் பார்வதி இடத்திலே சொல்கிறார். சரி. பார்வதியானவள் அண்ணனாகிய கண்ணனை அழைக்கின்றாள். எப்படி எப்படியும் அழைக்கின்றாள். ஏ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக அநாத ராஜாய் சாப்பிட்டோம். அநாதரட்சக ஆபத்துக்கு வந்தவா அடியவருக்கு இனியவா, அன்பருக்கு அன்பாதி மூலமாகியும் பெருமாளே என்று பார்வதி அண்ணனாகிய கண்ணன் எப்படி அழைக்கிறாளே. ராமா ஸ்ரீராமா ஏ அயோத்தியை அடே ராமா ஏ புள்ள எல்லா தசரருக்கே பிறந்த ராமா கோசலையாள் பெற்றவாளாய் கோபால வருமையா ஏகரணியானே மார்பீழந்தே ஏம்பெருமாள் வருமையா ஏமாவல்லியே சிறையில் வைத்தே எங்கள் மாயவரே வருமையா தடையை சங்கரித்தே எங்கள் தாமோதரா வருமையா ஏ அகலிகையாள் சோபோதீர்த்தே ராமா வருமையா என்ற நகரதிலை ஜனகரன் அரண்மனையில் பெரியபாகவில் வாழைத்தே சீதையறைய மணமொழித்தே சீதையறைய மணமொழித்தே சீதாராமா வருமையா சீதையரே மணமொழித்தே சீதையரே மணமொழித்தே சீதாராமா வருமையா. பார்வதியானவள் அண்ணனாகிய கண்ணனை அழைக்கின்றார். நாராயணமூர்த்தியை அழைக்கின்றார். கண்ணன் என்ன செய்யறாரு? பார்க்கடலில் வள்ளி கொண்டிருக்கிறார். அச்சுதன் பச்சைமால் ஹரிஹரி நாராயணமூர்த்தி தெற்க தலையும் வடக்க காலுமாக நீட்டிக்கொண்டு திருப்பார் கடலில் பாம்பு ஒரு மெத்தையாக, ஆமா, பாம்பனை மேல் வள்ளி செய்து கொண்டிருக்கிறார் வள்ளி கொண்ட பெருமாள். சரி. அப்போ பார்வதியாளுடைய குரலானது பச்சைமாலுக்கு கேட்டது, பரந்தாமனுக்கு கேட்டது. கண்ணன் பார்த்தார். ஆகா, என்ன கைலாசகிரி பர்வதத்திலே என்னுடைய தங்கி பார்வதிக்கு ஒரு ஆபத்து போல் தெரிகிறது. இப்போதே கைலாசம் போக வேண்டும், தங்கை பார்வதியை பார்க்க வேண்டும். தங்கச்சிக்கு ஆபத்து அண்ணன் பாத்துக்கிட்டு இருப்பானா? அண்ணன் எப்படிமா சும்மா இருப்பாரு? குதிச்சு வருவான், துள்ளி குதிச்சு வருவாரு. தங்கச்சிக்கு என்னடா ஆபத்துன்னு சொல்லி. சரி. அவன் தான் அண்ணன். ஆமா, அவன் தான் அண்ணன், மத்ததெல்லாம் அண்ணன் இல்ல. அப்போ பார்வதியானவள் அண்ணனாகிய கண்ணனை அழைக்க, கண்ணன் கருட வாகனத்தில் ஏறிக்கொண்டு கடலையும் தாண்டி எப்படி கைலாசம் வர்றாரு பாருங்க. எப்படி எப்படி அங்க சிற கட்டி விட்டனே கல்லை கடல் புரள திடல்ல மட மட மடல்ல ஆடி கடலில தானோ மெழுகி கடலில தானோ மெழுகி அந்த உச்சி மலையில பூமலர் எடுத்து உச்சி மலையில பூமலர் எடுத்து
உலகளந்தனோட பாதத்தில் போட்டு உலகளந்தனோட பாதத்தில் போட்டு அடி பணிந்து சேவித்து நிப்பாரா அடி பணிந்து சேவித்து நிப்பாரா அண்ணா வாங்க. ஆமா வணக்கம் அண்ணா வணக்கம். எம்மாய தங்கச்சி பார்வதி என்னண்ணா உன்னுடைய அன்றலர்ந்த தாமரை புஷ்பம் போல் இருக்கக்கூடிய உன்னுடைய திருமுகமானது அழகான திருமுகமானது வாட்டத்தோடு காட்சியளிக்க காரணம் என்ன? நான் கோபாலகிருஷ்ணா எனக்கு என்னன்னா கவலை அண்ணே நீங்க இருக்கும்போது எனக்கு என்னன்னா கவலை? எனக்கு ஒரு கவலை கிடையாது. சரி ஆனா ஒரே ஒரு சிறிய கவலை என்ன தெரியுமா? என்னம்மா கவலை? நாகலோக பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய நாகக்கல்லி நாகராஜன் தம்பதிகள் சரி குழந்தை இல்லாமல் 12 ஆண்டு காலமாய் எங்களை வேண்டி பூலோகத்துல பாரத்தவம் செய்துகிட்டு இருக்காங்க. ஆமா உண்ணாமல் உறங்காமல் ஒருவாமது சாப்பிடாமல் பாரத்தவம் செய்து வருகிறார்கள். அப்போ என் கணவராகிய சிவபெருமாள் கிட்ட சொன்னேன் நாதா என்ன அந்த நாகக்கன்னி பெண்கொடியால் அவள் ஒரு என்னை போல் அவள் ஒரு பெண் தான். ஆமா என்னை போல் அவளும் ஒரு பெண் தானே. அவளுக்கு நீங்கள் ஒரு குழந்தை வரம் கொடுக்க கூடாதான்னு சொன்னேன். சரி அதுக்கு என் கணவர் சிவபெருமான் சொன்னார் பார்வதி என்ன நாட்டு கணக்கும் நாராயணர் தன் கணக்கும் என் கணக்கும் உன் கணக்கும் எம்பெருமாள் திருக்கணக்கும் நம்ம எல்லோருடைய கணக்கும் கைலாசத்துல ஒரு ஆள் கையில இருக்கு சித்திரபுத்திரன் நயினார் கையில. சரி நயினார் கிட்ட கேட்டார். ஆமா அவங்க சொன்னார் இப்பிறவியில் உனக்கு புள்ளையே இல்ல அவங்களுக்கு. சரி அப்போ பார்வதி ஆகிய நான் சொன்னேன் என் கணவர் கிட்ட நாதா என்ன உங்களால நாகக்கன்னிக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க முடியுமா சரி இல்ல நான் போய் குழந்தைய பிறக்கட்டுமான்னு கேட்டேன். ஆமா அவ்வளவு சீக்கிரமா முடியாது. சரி உங்க அண்ணன் ஆகிய கண்ணன் வந்து மாயக்கண்ணன் வந்து கடலிலே சென்று 8 கலசங்களிலே கோதி நாகக்கன்னிக்கு கொடுத்தால் தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். சரி அதனால தான் நான் உங்களை அழைத்தேன் அண்ணா. ஆமா சரி தங்கச்சி பார்வதி என்னன்னா நாகக்கல்லி நாகராஜனுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க வேண்டுமானால் வேண்டுமேயானால் நான் இந்த வடிவத்தோடு சென்றால் என்னை அடையாளம் தெரிந்து கொள்வார் புரிந்து கொள்வார்கள். வந்திருப்பது நாராயணமூர்த்தி என்று தெரிந்து கொள்வார்கள். வந்திருப்பது பண்டாரமூர்த்தி என்று தெரிந்து கொள்வார்கள். அதனால நான் வேடத்தை மாற்றி செல்ல வேண்டும். சரி அது மட்டுமல்ல கடலிலே சென்று சரி 8 கலசங்களிலே கோதி நாகக்கன்னி நாகராஜனுக்கு நான் கொடுக்க வேண்டும். ஆமா அதனால நான் இப்போதே சென்று வருகிறேன் அம்மா. சரி என்று நாராயணமூர்த்தி என்ன வடிவத்தோடு வர்றாரு பாருங்க. என்ன வடிவத்தோடமா வருகிறார்? அதன் நான் ஒரு பத்தோ செல்றே கரைத்ததோரி கிளவரை போன்னோரு பத்தோ சென்றே வண்டதோரு கிளவரை போ அவர்கள் கத்தில ஓல போயும் கதியில திருவோடும் இறந்ததில் நோண்டி போலே பண்டார போத்தி போலே தள்ளங்காடி நடை நடந்தே தள்ளாடி நடை நடந்தே தானே வாரார் எம்பெருமாளே தள்ளாடி நடை நடந்தே தள்ளாடி நடை நடந்தே தானே வாரார் எம்பெருமாளே. நாராயணமூர்த்தி எப்படி வர்றாரு? எப்படி அம்மா வருகிறார்? தாத்தா மாதிரி வேஷம் போட்டு வர்றாரு. ஆமா பண்டாரம் போல வேடம் கொண்டு வருகிறார். வயசு என்ன இருக்கும்? 90 95 வயசு இருக்கும். அவருக்கு 98 வயசு இருக்கும். சரி 410 சண்டை நரைத்ததொரு கிளவரை போல் 90 வயது சண்டை துவண்டதொரு கிழவரை போல் கக்கத்துல ஓலப்பாயும் கையதிலே திருவோடும். சரி இறந்து தின்னும் ஆண்டி போல ஏற்ற பண்டார போத்தி போல தள்ளாடி நடை நடந்து சரி 7 கடலை தாண்டி ஆமா நாகலோக பட்டணத்திற்கு வருகிறார் நாராயணமூர்த்தி. பண்டாரமூர்த்தி பிச்சை வாங்கக்கூடிய பண்டார மாதிரி வர்றாரு. சரி அவர் எப்படி பிச்சை கேட்கிறார் பாருங்க. எப்படி அம்மா எனக்கு அல்லம் போடே ஆகிடாயே அன்னம் போடே பிச்சை போடே பெண்கோடியே பிச்சை போடே அண்ணா போடம்மா நாகக்கன்னி தர்மம் போடம்மா நாகக்கன்னி. அவரு பண்டார கிழவன் உன்னை தேடி வந்திருக்கேன். பண்டாரம் வந்திருக்கேம்மா கொஞ்சம் மனசு இறங்கி காட்டுமா. பண்டாரமாவது நீ பரதேசியாவது. சரி அதாவது உங்களுக்கு பிச்சை போடணுமா? பிச்சை ஆமா திருவோட்டு பண்டாரம் வந்திருக்கேன் பிச்சை போடுமா. சரி பிச்சேளி போட்டு என்ன சுகத்தை கண்டேன். 7 சொரவை பிச்சு இறப்புல வச்சதுதான் மிச்சம். பிச்சேளி போட்டு கை ரேகதான் அழிஞ்சு போச்சு. சரி கை ரேகையை அழிச்சு எனக்கு ரேஷன் கடையில ரேகை விட மாட்டேக்கு. ரேக விட மாட்டேக்கு. இந்த மாதிரி பிச்சேளி போட்டிருக்கீங்க. சோறுல இழுக்கணும். ஆமா அப்படித்தான் ஒரு ஆள் இழுத்தாரு கையில போய் ரத்தமே வந்துட்டு. அதனால என்னமா எம்மாய பெண்ணே நாகக்கன்னி என்னடா உன் பெயர் நாகக்கன்னி உன் கணவன் பெயர் நாகராஜன். தாத்தா உண்மை உண்மை உண்மை. தாத்தா பிச்சைக்கு வந்த பண்டாரம் என் பேரெல்லாம் சொல்றீங்களா தாத்தா? தாத்தா பக்கத்து வீட்டுல கேட்டு வந்திருப்பாரோ என்னமோ தெரியலையே. ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரி சொன்னாலும் சொல்லியிருப்பா.
போன் போட்டு கேட்டிருப்பாரோ என்னமோ தெரியலையே. இல்ல மெசேஜ் பண்ணி கேட்டிருப்பாரோ. இப்போ போன் பண்ணி கேட்டுருவாங்கம்மா. சரி, இந்த காலம் அதெல்லாம் கிடையாது. சரி, போனே இல்லாத காலம் தான் நல்ல காலம். ஆமாமா. என்னைக்கு நாட்டுல போனன்னு ஒண்ண மனுஷன் கண்டுபிடிச்சானோ சரி அன்னைக்கு பிடிச்சது முக்காவாசி 7.5 நாட்டு சனியை. ஆமாமா. எந்த நேரமும் போன சில பேருக்கு காதுகளை தான் இருக்கு. சரி, என்னதான் பேச வேண்டிய இருக்கு. அது காலத்தை அப்படியே சாஞ்சி போச்சு. என்னதான் பேச வேண்டிய இருக்கு. மனுஷன் நல்ல காரியத்துக்கு அந்த போனை யூஸ் பண்ணணும். ஒரு அவசரம், சரி, நம்ம கீழே விழுந்துட்டோம், இல்ல ஒரு இடத்துக்கு நம்ம போக வேண்டிய இருக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டிய இருக்கேன்னு அக்கா கிளம்புங்க, சீக்கிரம் போவோம். அப்படி ஒரு நல்ல காரியத்துக்கு மனுஷன் அந்த போனை யூஸ் பண்ணணும். அந்த காலத்துல அப்படி யூஸ் பண்ணாங்கம்மா. அந்த காலத்துல யார கீழே தள்ளி போடுவோம், சரி, எப்போ ஒரு குடும்பத்தை கெடுப்போம், அதுக்கு யூஸ் பண்ணுதாங்க. ஓ, அதுக்கு தான் யூஸ் பண்ணுதாங்களோ. அதுக்கு தான் போன காதுல வச்ச போன எடுக்காம அழிதாங்களோ. சரி, அதான் விடிய விடிய பேச்சு, விடிஞ்ச பிறகும் பேச்சு, நம்ம பேச்சு மாதிரி. சரி, அதனால எப்பா எப்பண்ணே நம்ம கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவன பேச்சு மாதிரி பேச்சு இல்லவா. சரி, எப்பா எப்பண்ணே நாக கல்லி சொல்லுங்க, சொத்தால குறைவோமில்லை, எம்மா சுகத்தால சாட்சி இல்லை, உனக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு, அடுக்கு மத்தை வீடு இருக்கு, உனக்கு சொத்து இருக்கு சுகமே இருக்கு, எம்மா ஆழ்வதற்கு நாடு இருக்கு. ஏனாக கண்ணி ஏ தாத்தா சொல்லுங்க, தாத்தா சொல்லுங்க, உங்க கதையத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு சொத்தாலே குறைவும் இல்லை, சுகத்தாலே தாட்சி இல்லை. உண்மைதான் தாத்தா. உண்மைதான். சொத்து 10க்கு குறை கிடையாது, சுகத்துக்கு குறை கிடையாது. அதாவது 10 பொருத்தம் பக்காவா இருக்கு. என்ன பொருத்தமா? ஏமா 10 பொருத்தம் சொன்ன மாதிரி பொருத்தம் பக்காவா இருக்கு. நீங்க இவ்வளவு பொருத்தம் கேட்டீங்கன்னா சாதகம் வச்சுதான் பாக்கணும். சாதகம் இருக்கா? எப்படி இருக்கு? அதான் பார்த்துருவோம். ஆமா அம்மா, சாதகம் பார்த்தாலும் சில இடத்துல அப்படிதான் இருக்கும், கேட்டாலும் அப்படித்தான் இருக்கு. சரி, உனக்கு சொத்தாலே குறைவும் இல்லை, சுகத்தாலே தாட்சி இல்லை. ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்குமத்தை வீடு இருக்கு, எல்லா செல்வங்களும் இருந்தோம். சரி, புள்ள இல்ல கவலையதே கவலை தோடுதம்மாயே, பிள்ளை இல்ல கவலையதே கவலையதே பெருங்கவலையே தோணுதையா, கவலையதே எடி பள்ளி நாக கண்ணி, உனக்கு மனக்கவலை தோணுதம்மா, நீ அஞ்ச வேண்டாம் பதற வேண்டாம், இளைய நாக கண்ணி நாக கண்ணி. உனக்கு எல்லா செல்வங்களும் இருக்கிறது. சரி, இருந்துட்ட போதிலும் வெகு நாட்களாக சரி உனக்கு பிள்ளை இல்ல கவலையது பெருங்கவலை தோணுதம்மா. ஆமையா, மைந்தர் இல்ல கவலையது மனக்கவலை தோணுதம்மா. சரி, இருக்கா? இருக்கியா? இருக்கு. இருக்குன்னா இருக்கு குணம், இல்லனாலும் இருக்கு குணம் இருக்கு தாத்தா. உண்மைதான், நீங்க சொல்றது அத்தனை உண்மைதான். அத்தனையும் உண்மைதான், 100க்கு 100 உண்மை. சரி, 100க்கு 100 உண்மை. உண்மை உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. சரி, ஹோட்டல்ல வேலை பார்த்தீங்களோ? இப்பதான் போயிட்டு இருக்கோம். இப்பதான் போய்கிட்டு. ஆமா, எம்மாய பெண்ணே நாக கல்லி, உனக்கு எல்லா செல்வங்களும் இருந்த பிள்ளை இல்ல கவலையானது பெருங்கவலையாக இருக்கிறது. சரி, உண்மைதான் தாத்தா. ஆமா, நாங்க போகாத கோயில் கிடையாது, கும்பிடாத சுவாமி கிடையாது, குளிக்காத குளமும் கிடையாது. ஆமா, கல்லை கண்ட இடமெல்லாம் கடவுள் என்று கை தொழுதோமே, கும்பிடாத சாமியும் கிடையாது. எத்தனை தெய்வத்தை நாங்க கும்பிட்டாச்சு, எத்தனை கோயிலுக்கு நேர்ந்து போட்டிருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தை வித்தாலும் காணாது, தென்காசி மாவட்டத்தை வித்தாலும் பிற காணாது. ஆமா, இப்ப செய்ய சொல்றதுக்கு சொல்லுதான். சரி, நான் எப்படி செய்வேன்? பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கு, வேலை பக்கத்து செய்யுது. நான் எங்க நேர்ந்து போட்டேன்? அதெல்லாம் செய்ய முடியாது, பையா தான் செய்ய முடியும். அப்படி சரி, பிள்ளை நியமிதத்தை நேர்த்து போட்டாச்சு. குழந்தை பிறந்து பிள்ளையும் வளர்ந்து பெரிய பிள்ளைகள் ஆயிட்டு. இனிமே என் மருமக வந்து செய்வா. ஓ, மருமக. ஆமா, மாமனாரே சரி, மருமக எங்க செய்வான்? மாமனை போல தானே மருமையும் வருவான். கண்டிப்பா மாமனே தான் மருமகன் வருவான், அவனுக்கு வருவான். அப்போ நாக கன்னியானவள் சொல்கிறார். என்னமா சொல்கிறாள்? அப்போ நாராயணமூர்த்தி சொல்றார், அம்மா நாக கன்னி, என்ன தாத்தா, இன்றையில இருந்து நீ கவலைப்பட வேண்டாம். ஆமா,
இதோ உனக்கு நான் 8 கலசங்கள் தருகிறேன். சரி. அந்த காலத்துல முட்டைகளை தான் அமிர்த கர்ப்ப கலசம்னு சொல்லி வச்சாங்க. ஆமா. என்ன சொன்னாங்க? முட்டைகளை தான் அமிர்த கர்ப்ப கலசம் என்று சொல்லி வைத்தார்கள். இந்த 8 கலசங்களையும் யாருக்கும் தெரியாமல், யாருக்குமே தெரியாமல் நீங்கள் கணவனும் மனைவியுமாக இருவருமாக 41 நாள் வரையில் அடைகாத்து வந்தார். சரி. 41வது நாளையிலே உன் வீட்டுல பிள்ளைகள் துள்ளி துள்ளி விளையாடும் அம்மா. மீன் மாதிரி துள்ளி துள்ளி விளையாடும் அம்மா. என்ன விளையாடும்? மீன் மாதிரி துள்ளி துள்ளி விளையாடும். ஓ, பிள்ளை இல்லாத வீட்டுல தாத்தா துள்ளி விளையாண்ட மாதிரி துள்ளி துள்ளி விளையாடுமா? ஆமா, ஏன்னா பிள்ளை இல்லாத தாத்தா துள்ளி துள்ளி தான் விளையாடுவாரு. அதான் கேட்டேன். இப்போ 2 பிள்ளையருக்கு தாத்தா துள்ளி துள்ளி தான் விளையாடுறாரு. ஆமா, பேரே பேத்தியெல்லாம் எடுக்க போறாரு. இப்ப துள்ளி துள்ளி விளையாடுறாரு. அவருக்கு ஒரு ஆசை. என்ன இது வெட்டுக்கிட்டு இருக்கும், துள்ளி துள்ளி விழுதாரு. அவருக்கு பெரிய ஆசை இருக்கு. அப்படியா? அவர் கனவுல பெரிய கனவு, உலகத்தையே உருட்டி கொண்டு வந்துடணும். அதனால கழிவு கவுத்தணும். அப்படியா? ஆமா, அதுக்கு தானே போனது. சரி. அதனால என்னையா 41வது நாளையில உன் வீட்டுல பிள்ளைகள் துள்ளி துள்ளி விளையாடும் அம்மா. சரி என்று 8 கலசங்களையும் நாகக்கல்லி நாகராஜன் கையிலே கொடுத்து விட்டு சரி எம்பெருமாளோ பார்க்கடலுக்கு சென்று விட்டார்கள் பச்சைமால். ஆமா, எங்க போயிட்டாரு? பார்க்கடலுக்கு சென்று விட்டார் பச்சைமால். நாகமடி ராஜனோ நாகக்கன்னி பெண்கொடியுமாக இருவருமாக 8 கலசங்களையும் வாங்கி அவர்கள் உண்ணாமல் உறங்காமல் 41 நாள் வரைக்கும் அடைகாத்து வரபோதே 41 நாளையிலே நாகமுடிய ராஜமன்னே நாகக்கன்னி பெண்கொடியும் காத்து வருகிறார்கள். சரி. அந்த 41வது நாளையில 8 கலசங்களையும் வாயாலை கொத்தி சரி வாழை கொண்டு சுழட்டி அடிக்கும் போது நாகக்கன்னி நாகராஜன்கிறது யாரு? யாருமா? நாகக்கன்னி நாகராஜன் என்பது பாம்பு தானே? ஸ்ரேக் பாம்பு. சரி. நாகத்துக்கெல்லாம் தலைவர் நாகராஜன். ஆமா, அவரோட மனைவி நாகக்கன்னி பெண்கள். நாகங்களுக்கு தலைவி நாகக்கன்னி. சரி, நாகக்கன்னி. ஆமா. அப்போது அந்த 8 கலசங்களை வாயாலை கொத்தி வாளை கொண்டு சுழட்டி அடிக்கும் போது அதுல யார் யாரெல்லாம் வந்து பறக்கிறா பாருங்க. அங்கே 1வது கலசத்திலே மாரியம்மன் தான் பிறந்தார். 2வது கலசத்திலே ஈஸ்வரியால் தான் பிறந்தார். 3வது கலசத்திலே முத்தாரம்மன் தான் பிறந்தார். 4வது கலசத்திலே காளியம்மன் தான் பிறந்தார். 5வது கலசத்திலே பேச்சியம்மன் தான் பிறந்தார். 6வது கலசத்திலே செல்வி தான் பிறந்தார். 7வது கலசத்திலே குத்தி அம்மா தான் பிறந்தார்.
Thank you.
Hare
அம்மையாக மாரியம்மன் அட்டகாளியர்கள் 8 பேர்களுமாக சரி இந்த ஆரைகுளம் ஆரகரத்திலே வந்து ஊருக்கு 2 பேருக்கு இருந்த உள்ள மக்களுக்கு ஒரு குறைமல்லாமல் உள்ளு மறியாமல் முடிந்த பூ வாடிடாமல் இந்த மக்களை இல்லாமல் வேலி போட்டு காத்து வருகிறார். பெரியோர்கள் அருமை தாய்மார்கள் வருங்கால மாறி வச்சுங்களும் சரி ஒரு பொது மக்களும் ஆமா அதாவது உடைய வெளியிசைக்கு வீடியோ எடுக்க வந்த சரி மக்கள் செல்வம் தென்காசி மாநகரை சேர்ந்த மக்கள் செல்வம் சரி அதாவது யூடியூப் சேனல் எடுத்து வருகின்ற ஆமா பவர்கள் அவர்கள்
பணியாளர்களும் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லா பொதுமக்களது ஊருக்கு விருந்துக்கு வந்தவர்கள் வீசை பார்த்தவர்கள் உற்றார் உறவினர்களும் நாட்டாமை கணக்க பிள்ளை தர்மகர்த்தா ஊர் பொதுமக்களும் எல்லா செல்வங்களை பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என வாழ்த்திக் கொண்டு உங்கள் மத்தியிலே வாடி பாட்டு படுத்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் வாழ வேண்டும் நன்றாய் வளர வேண்டும் தற்காலிகமாக முடித்து காளி பாட்டு படுத்து இருக்கிறோம்.
Don't